வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனல்ல டிப்ளமோ பாலிடெக்னிக் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் குடுத்துட்டுருக்கோம். இதுவரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஏப்ரல் 2024க்கு உண்டான எக்ஸாம் ஃபீஸ் பேமெண்ட்ட பத்திய சர்க்குலர் வந்து ஏற்கனவே விட்டுட்டாங்க. ஸோ அந்த சர்க்குலர் பத்தி யார் யாரெல்லாம் எக்ஸாம் ஃபீஸ் கட்டலாம், எவ்வளோ எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், என்னைக்குள்ள கட்டணும், எப்படி கட்டணும் அப்படிங்கிறத பத்தி எல்லாமே இந்த வீடியோல வந்து தெளிவா நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? சரி வாங்க நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யார் யாரெல்லாம் எக்ஸாம் ஃபீஸ் கட்டலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இதுல தெளிவா பார்த்தீங்கன்னா, கிரேஸ் சான்ஸ் ஸ்டூடண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் குடுக்கல. கிரேஸ் சான்ஸ் ஸ்டூடண்ட்ஸுக்கு இந்த தடவ வந்து அவங்க சான்ஸ் வந்து குடுக்கல. சரிங்களா? யாரெல்லாம் எக்ஸாம் ஃபீஸ் கட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17 லேக்ஸ் சீரிஸ்ல இருக்கிறவங்க, பார்ட் டைம் ஸ்டூடண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே வந்து ஒரு சான்ஸ் குடுத்திருந்திருக்காங்க. ஸோ அந்த சான்ஸ்ல இப்ப 2வது சான்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கு. அதே மாரி ஃபுல் டைம்ல படிச்சுட்டு இருந்த 18ங்கிற ஆரம்பிக்கக்கூடிய ரெஜிஸ்டர் நம்பர்ல ஆரம்பிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் ஃபுல் டைமா படிச்சுட்டு இருந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, போன செமஸ்டர் வந்து ஒரு சான்ஸ் குடுத்தாங்க. இந்த தடவையும் இன்னொரு சான்ஸ் வந்து குடுக்குறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 18 சீரிஸ்ல ஆரம்பிக்கக்கூடிய சாண்ட்விச் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்கும். அந்த கோர்ஸ்ல படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 2 சான்ஸ் இப்ப புதுசா குடுக்க போறாங்க. அதுல சான்ஸ் இப்போ. அதே மாரி பார்ட் டைம் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு சான்ஸ் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 19 சீரிஸ்ல இருந்து 23 அப்படிங்கிற நம்பர் வரைக்கும் படிக்கக்கூடிய ஃபுல் டைமா இருந்தாலும் சரி, சாண்ட்விட்ஜா இருந்தாலும் சரி, பார்ட் டைமா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, சான்ஸ் வந்து இந்த இருக்கு. அதே மாரி 24 அப்படிங்கிற நம்பர்ல ஸ்டார்ட் ஆகுறத இருக்கிற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, ரெகுலேஷன். இப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் அவங்க. எல்லாத்துக்குமே இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப ஏப்ரல் 2024 எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள் ஆன கேண்டிடேட்ஸ். இவங்க மட்டும் தான் எக்ஸாம் ஃபீஸ் வந்து கட்ட முடியும். சரிங்களா? சரி ஓகே. எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஃபீஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ரூ. 65, மார்க் ஷீட்டுக்கு ரூ. 40, அப்ளிகேஷன் ஃபீஸ் பெர் கேண்டிடேட். ஸோ இத ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு உண்டான ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ அதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 30. சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, புரொஃபஷனல் டிப்ளமோ. சரியா? டிப்ளமோ முடிச்சு முடிச்சு டிப்ளமோ சர்டிஃபிகேட் வரதுக்கு முன்னாடி ஒரு சர்டிஃபிகேட் குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் தான் புரொஃபஷனல் டிப்ளமோ அப்படிங்கிறாங்க. அது வந்து ரூ. 110. டிப்ளமோ சர்டிஃபிகேட்ஸ்க்கு ரூ. 225. கன்சாலிடேட் மார்க் ஷீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 60. சரிங்களா? இதுதான் அவங்க எக்ஸாம் ஃபீஸுக்கு உண்டான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புரொஃபஷனல் டிப்ளமோ, டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் இந்த கன்சாலிடேட் மார்க் ஷீட். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அப்ளிகபிள் ஒன்லி டூ 6த் செமஸ்டர். ஏன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார் போட்டிருக்காங்க இல்லைங்களா? அது. ஸோ இந்த 3மே ஸ்டார் போட்டிருக்காங்க. ஸோ இந்த 3மே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 6த் ஃபுல் டைமா படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு 6த் செமஸ்டர், பார்ட் டைமா படிச்சுட்டு இருக்கிறவங்க வந்து 8த் செமஸ்டர். சரி அவங்களுக்கு மட்டும் தான் இது வந்து அப்ளிகபிள். மத்தவங்களுக்கு வந்து இது வந்து அப்ளிகபிள் ஆகாது. சரிங்களா? சரி ஓகே. எந்த டேட்லருந்து எந்த டேட்டுக்குள்ள ஃபீஸ் கட்டணும், ஃபைனோட எப்ப கட்டணும், தட்கலோட எப்ப கட்டணும் அப்படி டீட்டெயில்ல பார்த்தீங்க அப்படின்னா, வித்தவுட் ஃபைன். ஃபைனே இல்லாம எப்ப கட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24/2/2024 இருந்து 1/3/2024 வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைன் எதுவுமே இல்லாம எக்ஸாம் ஃபீஸ் வந்து கட்டலாம். 24ஆம் தேதியிலிருந்தே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 24ஆம் தேதியே இந்த சர்க்குலர் வந்து உங்களுக்கு குடுத்துட்டாங்க. ஸோ 24/2/2024லேருந்து 1/3/2024 வரைக்கும் கட்டலாம். சரியா? ஏன்னா எக்ஸாம் வந்து முன்னாடியே வர்றதுனால டைமிங்கும் ரொம்ப கம்மியான ஷார்ட் டியூரேஷன் தான் குடுத்துருக்காங்க. ஸோ அதனால கொஞ்சம் கூடிய சீக்கிரத்தில எவ்வளோ சீக்கிரம் நீங்க வந்து எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறீங்களோ, அவ்வளோ சீக்கிரம் கட்டி முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபைனோட ரூ. 150 ஃபைனோட என்னைக்கு கட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2/3/2024லேருந்து 8/3/2024 வரைக்கும் நீங்க கட்டலாம். தட்கல் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 750. ஸோ இதுல எப்படி எந்த டேட்ல கட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9/3/2024லேருந்து 15/3/2024 வரைக்கும் வந்து நீங்க எக்ஸாம் ஃபீஸ் கட்டலாம். இந்த வித்தவுட் ஃபைன் இருக்கு இல்லைங்களா? ஃபைனே இல்லாம ஃபீஸ் கட்டுறது பார்த்தீங்க அப்படின்னா, அந்தந்த காலேஜ்லயே நீங்க வந்து கட்டிக்கலாம். ரெகுலர் ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலும் சரி, சப்ளிமெண்டரி ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த காலேஜ்லயே நீங்க போய் எக்ஸாம் ஃபீஸ் வந்து கட்டிறலாம். சப்போஸ் நீங்க வந்து வித்தவுட் ஃபைன்ல கட்டல. 1ஆம் தேதிக்குள்ள கட்டல. 1/3/2024க்குள்ள கட்டல அப்டின்னா, நீங்க வித் ஃபைன்ல தான் கட்டியாகணும். ரூ. 150 ஃபைனோட. அதுவும் 8ஆம் தேதி வரைக்கும் தான் டைமு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரூ. 750 ஃபைன் வந்து பார்த்தீங்கன்னா, 15ஆம் தேதி வரைக்கும் தான். இந்த வித் ஃபைனும், வித்தவுட் இந்த
வித் ஃபைனும், தட்கலும் பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்டூடண்ட்ஸ் அவங்களே என்ன பண்ணணும் அப்டின்னா, ஆன்லைன்ல அந்தந்த ஸ்டூடண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஃபீஸ் வந்து கட்டிக்கணும் அப்டிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா போன தடவையே இந்த மாரி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? அதையே தான் இந்த தடவையும் பண்ண போறாங்க. வித்தவுட் ஃபைன்ல பணம் கட்டுறவங்க அந்தந்த காலேஜ்ல கட்டிக்கலாம். மத்தபடி ஃபைனோட கட்டினாலும் சரி, அல்லது தட்கல்ல கட்டினாலும் சரி, அந்தந்த ஸ்டூடண்ட்ஸே வந்து ஆன்லைன்ல அவங்களே வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கணும். அவங்க ரெகுலர் ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி, அல்லது அரியர் வச்ச ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலும் சரி, 2 பேருமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனோட கட்டுறவங்க அவங்களே ஆன்லைன்ல கட்டிக்க வேண்டியது தான். சரியா? சரி ஓகே. சரிங்களா, இவ்வளோதாங்க டீட்டெயிலு. ஸோ, அதனால எக்ஸாம் ஃபீஸ் வந்து எந்த அளவுக்கு கூடிய சீக்கிரம் கட்ட முடியுமோ, அந்த அளவுக்கு கூடிய சீக்கிரமா வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து கட்டி முடிச்சுருங்க. சரிங்களா? ஸோ, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறேன். பயனுள்ளதா இருந்துச்சு அப்டின்னா, வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. அதே சமயத்தில இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிப்ளோமா படிச்சுட்டு இருக்காங்க அப்டின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? சரி ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்க அப்டின்னா, இந்த வித் ஃபைன், அந்த தட்கல் ஃபைன்ல ஆன்லைன்ல எப்படி ஸ்டூடண்ட்ஸ் வந்து அமௌண்ட் கட்டணும் அப்டிங்கிற டீட்டெயில் வந்து அந்த சமயத்தில உங்களுக்கு வந்து அத வந்து குடுக்குறேன். சரிங்களா? சரி ஓகே. இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.